அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கின்ற தன்மை அல்லாஹ்வுக்குரியது என்ற விடயத்தினை திட்ட தெளிவாக திருமறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். ஆக மன்னிக்கின்ற தன்மை அல்லாஹ்வுக்குரியது. அப்படி இருக்கையிலே எப்படி நபிகள் நாயகத்தினால் மன்னிக்க முடியும்? அப்படி ஒரு அடியான் நம்பினையானால் அவன் முஷ்ரிக்காக அல்லாஹ்வுடைய தன்மை நபிகள் நாயகத்துக்கு இருக்கின்றது என்ற ஒரு பிழையான ஒரு நம்பிக்கையிலே, நம்பிக்கை சார்ந்த இணை வைப்பிலே அவன் ஆழ்ந்து விடுவான், வீழ்ந்து விடுவான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த வரிகளில் எல்லாமே அல்லாஹ்வுடைய ரசூல் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் என்று அவர்கள் பாடுவதை பார்க்கிறோம். உண்மையிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்களா என்ற விடயத்தை நாம் ஆழ்ந்து கவனமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்திலே தான் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அப்படி இருக்கையிலே எப்படி நபிகள் நாயகம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பார்? பாவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். சூரா ஷூராவினுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஃபு அனிஸ் ஸய்யியாத். அல்லாஹ் அவனுடைய தன்மை என்ன தெரியுமா? யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அடியார்கள் செய்கின்ற பாவமீட்சி அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வது அவனுடைய தன்மை. வ யஃபு அனிஸ் ஸய்யியாத், அவர்களுடைய குறைகளை அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது அவனுடைய தன்மை. வயஅலமு மா தஃஅலூன், நீங்கள் செய்பவைகளை அவன் அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கின்ற தன்மை அல்லாஹ்வுக்குரியது என்ற விடயத்தினை திட்ட தெளிவாக திருமறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். ஆக மன்னிக்கின்ற தன்மை அல்லாஹ்வுக்குரியது. அப்படி இருக்கையிலே எப்படி நபிகள் நாயகத்தினால் மன்னிக்க முடியும்? அப்படி ஒரு அடியான் நம்பினையானால் அவன் முஷ்ரிக்காக அல்லாஹ்வுடைய தன்மை நபிகள் நாயகத்துக்கு இருக்கின்றது என்ற ஒரு பிழையான ஒரு நம்பிக்கையிலே, நம்பிக்கை சார்ந்த இணை வைப்பிலே அவன் ஆழ்ந்து விடுவான், வீழ்ந்து விடுவான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த பாடல்களை சரிகாணக்கூடியவர்கள், அதிகம் இந்த பாடல்களை பாடும்படி மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சிலரை மன்னித்திருக்கிறார்களே என்று பிழையான சில நபிமொழிகளை பிழையான வடிவத்திலே மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அறியாத்தனமாக மதரசாக்களிலே கல்வி கற்றவர்கள் கூட அவர்களுடைய உஸ்தாதுமார்களாக இருக்கக்கூடிய இந்த மதுகபுவாதிகள் இந்த மாதிரியான பாடல் வரிகள் பாடி, மௌலிது பாடல்கள் பாடி, இந்த மாதிரி பிழையான விதத்துக்களை செய்து கொள்ளக்கூடியவர்களை கதைகளை கேட்டு அல் குர்ஆனை திறந்து படிக்காது, நபிமொழிகளை தீர ஆராயாது அவர்களும் இதற்கு சான்று நிற்பதனை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய செயல்களை எண்ணுகின்ற பொழுது மிக கவலையாக இருக்கிறது. வெறும் வார்த்தையினால் அவர்கள் தங்களுடைய வாயினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக அவர்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை என்ன ஆதாரம் சொல்லுகிறார்கள்? அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற ஒரு நபித்தோழரினுடைய வரலாறை முன்வைக்கிறார்கள். எப்படி மக்களுக்கு சொல்கிறார்கள் என்றால், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் மன்னித்து இருக்கிறார்கள். எனவே நீங்களும் மன்னிப்பு கேட்கலாம். நாங்கள் ஒன்றும் புதிதாக இதை சொல்லவில்லை. நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்டிருக்கிறார்களே, எனவே தான் நாங்களும் கேட்கும்படி சொல்கிறோம். நாங்கள் நபியினுடைய காலத்தில் நபிகளால் அங்கீகரித்த ஒரு செயலைத்தான் செய்கிறோம் என்று அப்பாவி மக்கள் மத்தியிலே, அப்பாவி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த பொய்யை அவர்கள் வெளிப்படுத்தி அந்த மக்களை வழிகெடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மை சம்பவத்தை நாம் படிக்கின்ற பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு ஷுமாசா அல் மஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு ஷுமாசா அல் மஹ்ரி என்கின்ற ஒரு தாபி அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று, ஹலர்னா அம்ர் இப்னு ஆஸ் வஹுவ ஃபீ சிகாயத்தில் மவுத், அந்த செய்தி எப்படி வருகிறது என்றால், இறப்பின் நெருக்கத்தில், மரணத்தின் நெருக்கத்தில் இருக்கின்ற பொழுது நான் அம்ர் இப்னு ஆஸிடத்திலே சென்றோம். எபுகி தவீலன் வஹவ்வல வஜ்ஹுஹு இலல் ஜிதார், அவர் நீண்ட நேரம் அழுதார். எங்களை பார்த்ததும் அவர் அழுது கொண்டிருந்தார். வஹவ்வல வஜ்ஹுஹு இலல் ஜிதார், ஒரு சுவரின் பக்கம் அவருடைய முகத்தையும் திருப்பிக் கொண்டார். ஃபஜால இப்னுஹு, இதை பார்த்த அவருடைய மகன் யகூல் சொன்னார், யா அபதா அம்மா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா,
அன்பு தந்தையாரே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் அல்லவா? மீண்டும் சொல்லுகிறார், அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா, உங்களுக்கு இவ்வாறான செய்திகளை கொண்டு நபிகள் நாயகம் அவர்கள் உங்களுக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா என்று அவருடைய மகன் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், அக்பல பிவஜிஹி, அப்பொழுதுதான் தன்னுடைய மகனின்பால் முகத்தினை திருப்பி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஃதல மா நுஇத்து ஷஹாதத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்நாளிலே நான் சேமித்து வைத்திருக்கின்ற செல்வங்களில் மிகச்சிறந்த ஒரு செல்வம் என்னவென்றால், நான் ஏகத்துவ கலிமாவாகிய வணக்கத்துக்குரிய நாயகன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் என்றும் நான் சான்று பகிர்ந்தது தான் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளிலே நான் 3 கட்டங்களை கடந்திருக்கிறேன். சொல்லுகிறார் அம்ர் இப்னு ஆஸ், என்னுடைய வாழ்நாளிலே நான் 3 கட்டங்களை கடந்திருக்கிறேன். லக்கத் ரஅய்தனி வமா அஹதுன் அஷத்து புகுலன் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னி. முதலாவது கட்டம் என்று சொன்னால் மக்கத்து காபிராக இருந்த ஒரு கட்டம். குறைஷிகளிடத்திலே நபிகள் நாயகத்தை வெறுக்கக்கூடிய, நபிகள் நாயகத்துக்கு எதிராக ஆரம்ப இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தின் போது துன்பம் துயரங்களை கொடுக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவர் அம்ர் இப்னு ஆஸ். எந்த அளவுக்கு என்றால், நஜ்ஜாசி மன்னரை நோக்கி அந்த ஹிஜ்ரத்து செய்த அந்த நபித்தோழருக்கு எதிராக நஜ்ஜாசி மன்னரிடத்திலே சென்று இவர்களை விரட்டும்படியும் இவர்களுக்கு தண்டனை வழங்கும்படியும் பிரச்சாரம் செய்து அவர்களிடத்திலே ஆலோசனை வழங்குகின்ற அளவுக்கு அம்ர் இப்னு ஆஸ் முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்டார். தன்னுடைய வாயினால் சொல்கிறார், வல ஹப்ப இலைய நகூன கதிஸ் தமக்கன் துமின்ஹு ஃபகதல்துஹு, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நான் வெறுத்தேன் தெரியுமா? அவர் என்னுடைய கையில் பிடிபட்டிருந்தால் அவரை நானே கொலை செய்திருப்பேன். அந்த அளவுக்கு நான் முஷ்ரிக்காக இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தை நான் வெறுத்திருந்தேன். ஃபலவ் முத்து அலா தாலிகல் ஹால், சொல்கிறார், அப்படியான நிலையில் நான் மரணித்திருந்தால் குன்து மின் அஹ்லின் நார், நான் நரகவாதிகளில் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்று முதலாவது கட்டத்தை சொல்கிறார். இரண்டாவது கட்டமாக சொல்கிறார், ஃபலம்மா ஜஅலல்லாஹுல் இஸ்லாம ஃபீ கல்பி, ஆனால் அல்லாஹு தஆலா எனக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தினை எனக்கு அன்பளிப்பாக வழங்குகிறான். எனக்கு இந்த தீனை இறைவன் கொடுத்து என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் ஆக்கியான். அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்திலே நான் நபிகளாரிடத்திலே வந்தேன். நான் நஜ்ஜாசி மன்னனிடத்திலே சென்று முறையிடுகிறேன். வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது நஜ்ஜாசி மன்னன் மத்தியிலே அவர் ஜாஃபர் இப்னு அபி தாலிபினுடைய அந்த பிரச்சாரத்தை கேட்டு அவருடைய சொல்களை கேட்டு நஜ்ஜாசி மன்னன் உண்மையை அறிந்து கொள்கிறார். அதை இந்த விடயத்தினை இந்த அம்ர் இப்னு ஆஸுக்கும் அவர் எத்தி வைக்க அவர் இஸ்லாத்தினை உணர்ந்து கொண்டு நபிகள் நாயகத்திலே வருகிறார். வந்து சொல்கிறார், உபுசுத்து யமீனக ஃபல உபாயக, நபியே உங்களுடைய கரத்தினை நீங்கள் நீட்டுங்கள், நான் உங்களுக்கு பையத்து செய்ய போகிறேன், நான் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நபிகள் நாயகத்திடம் சொல்ல, நபிகள் நாயகம் கபல் து எதி, அவருடைய கையை அல்லாஹ்வுடைய ரசூல் நீட்ட கால சொல்லுகின்றார், கபல் து எதி, என்னுடைய கையை நான் மூடிக்கொண்டேன். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், மாலக்கையா அம்ரே, எதற்காக உங்களுடைய கையை மூடிக்கொண்டீர்கள்? நீங்கள் தான் என்னிடத்திலே தீனை ஏற்பதற்காக வந்து பையத்து செய்வதற்காக வந்தீர்கள் அல்லவா, எதற்காக மூடிக்கொண்டீர்கள்? அந்த நேரத்திலே நான் சொன்னேன், அரத்து அன் நஸ்தரித்த, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் உங்களுக்கு பையத் செய்வதற்கு முன்னால் உங்களிடத்தில் ஒரு நிபந்தனை இடுவதற்கு நாடுகிறேன். ஒரு நிபந்தனை உங்களிடத்தில் நான் இட வேண்டும். என்ன? தஸ்தரித்து பிமாதா, நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், என்ன நிபந்தனை அம்ரே நீங்கள் கொடுக்க வேண்டும், என்ன நிபந்தனை? அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், ஐ யுகுஃபரலி, ஐ யுகுஃபரலி, எனக்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை. நபிகள் நாயகத்திலே நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற நிபந்தனையே அம்ர் இப்னு ஆஸ் குறிப்பிடவில்லை. எதை குறிப்பிடார்கள்? ஐயுகுபர் அலி, எனக்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். நான் இஸ்லாத்தை ஏற்றால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நபியே உங்களுக்கு தந்த துன்பம், உங்களை சார்ந்தோருக்கு நான் கொடுத்த துன்பங்கள், இதனூடாக அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். நான் பெரும் பாவியாக இருக்கிறேன், எனவே எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும். ஐயுகுபர் அலி, எனக்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற மஜ்ஹூலான அந்த வார்த்தையினை தான் அங்கு பாவிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே தான் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அமா அலிம்த அன்னல் இஸ்லாம எஹ்திமுமா கான கபுலா, அம்ர் இப்னு ஆஸ், உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா?
நீங்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன் நொடியில் இருந்த எல்லா பாவங்களையும் இஸ்லாம் அழித்து விடும். இந்த மார்க்கத்தை ஏற்பவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்றோ தூய்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அன்னல் ஹிஜ்ரத் தகுதிமுமாக்கான கபலகா, ஒருவர் ஒரு ஊரை விட்டும் ஹிஜ்ரத்து செய்கிறார். அந்த ஹிஜ்ரத்து அவர் அது ஹிஜ்ரத்து செய்வதற்கு முன் செய்த பாவங்களை மன்னிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அன்னல் ஹஜ்ஜ எஹ்திமுமாக்கான கபலா, அதுபோன்று ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜினை செய்தால் அந்த ஹஜ்ஜி அதுக்கு முன் செய்த பாவங்களை மன்னிக்கும் என்பது குறித்து உங்களுக்கு தெரியாதா என்று நபிகள் நாயகம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக முதலாவதாக இவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் அது சுக்குநூறாக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்திடம் அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட மன்னிப்பு வேறு, இவர்கள் சொல்லுகின்ற மன்னிப்பு வேறு. நபிகநாயகத்திடம், நபியே, உங்களுக்கு நான் முன்னைய காலங்களிலே துன்பம் செய்திருக்கிறேன், உங்கள் மனது நோகும்படி நடந்திருக்கிறேன், உங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் துன்பம் விளைவித்திருக்கிறேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்திலே தான் அம்ர் இப்னு ஆஸினுடைய அந்த பிரார்த்தனை இருக்கிறது, அந்த வேண்டுதல் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியினை சஹீஹ் முஸ்லிமினுடைய 121வது செய்தியாக பார்க்கலாம்.